Delhi railway station la ayyo enquiry retiring room. Retiring room Online booking. Office here. Paharganj. நம்ம தலைநகர்ல ரெட் போட்டுருக்காங்க. ஆனா இங்க பாருங்க எப்படி நிக்குதுங்க. ஐயோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்களே. ஓகே பார்க்க ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. வாவ் கிட்ட இந்த டெல்லியில வந்து இந்த நான் பார்த்தது சந்தோஷம். இப்போ நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி வரோன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெல்லி வந்து எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அங்கே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லியில் நம்ம எங்கெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட்லேருந்து ஒரு லக்ஸூரியஸாக நம்ம எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ட்ரெயினில் நீங்கள் டெல்லி வந்து ரீச் ஆகுறீங்க. ஸோ டெல்லி வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக 2 ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், ரெண்டாவது வந்து ஹஸ்ரத் நிசாமுதீன். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நான் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணி வரோம் அப்படின்னா பிஎன்ஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிஎன்ஆர் நம்பர் வச்சு நம்ம இங்கே ரிட்டையரிங் ரூம் எடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கிளாக வரீங்கன்னா டார்மெட்ரி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா நம்ம ரூம் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டிக்கெட் புக் பண்ணி எப்படி நம்ம ரிட்டையரிங் ரூமில் ஸ்டே பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது வந்து நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஊரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத போட்டேன். சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே. பட் இருந்தாலுமே நம்ம டெல்லியில் வந்து ரீச் ஆகிறோம் அப்படிங்கும்போது இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே நம்ம போய் ரூம் பார்க்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எப்படியெல்லாம் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் தான் நம்மளுக்கு பஹர்கஞ்ச் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. ஸோ இந்த பஹர்கஞ்ச் இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு வரவங்க இல்லை ட்ராவல் பண்ண வரவங்க எல்லாருமே இந்த பஹர்கஞ்சில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பஹர்கஞ்சில் எப்படிலாம் ரூம்ஸு ஹாஸ்டல்ஸு எல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். இந்த பஹர்கஞ்சில் தாங்க உங்களுக்கு இந்த உலகத்திலேயே அவ்வளோ ஹாஸ்டல்ஸ் ஒரே ஸ்ட்ரீட்டில் ஒரே இடத்துல இருக்குன்னா அது இங்கே தான். கின்னஸ் ரெக்கார்டு கூட படிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் அந்தளவுக்கு ஆராயில. பட் டெல்லியிலேயே அதிகமான ஹாஸ்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் லாட்ஜஸ்லாம் உள்ள ஒரே இடம் வந்து பஹர்கஞ்ச். இப்போதைக்கு ரிட்டையரிங் ரூம் போய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கில் நான் இது எனக்கு ஒரு பழக்கம், சைடில் வந்து ஃபோன் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அழகாக பேக்கில் உள்ளே வச்சுருங்க. இங்கே ஏன்னா நிறைய திருடர்கள் சுற்றுவாங்க, பேக்கில் திறந்து எடுத்துருவாங்க. கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட ஐஃபோனே தூக்கிட்டாங்க. சரி உள்ளே போகணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக டிக்கெட் வேணும். ஸோ அதனால நான் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துக்கிறேன். அது எங்கே எடுக்கணும்னு தெரில. ஸோ உள்ளே போயிட்டு நின்றுட்டு க்யூவில் எடுக்கிறதுக்கு நம்ம யூடிஎஸ் ஆப்பில் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் யூடிஎஸ் ஆப்பில் எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. அப்படியே ஷார்ட்டாக இதுலேயும் நான் சொல்லிடுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இதான் யூடிஎஸ் ஆப்பு ஐகான். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா யூடிஎஸ் ஆப்புக்குள்ளே வந்தால் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் வந்து புக் அண்ட் ட்ராவல் கொடுத்து எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்து கெட் பேர் கொடுத்திங்கன்னா அது அமௌண்ட்டு சொல்லணும். உடனே ஓகே கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எடுக்க போகிறது ஒன்லி பிளாட்ஃபார்ம் டிக்கெட். ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கிளிக் பண்ணிப்போம் வச்சுங்க. இதான் நியூ டெல்லி NDLS. ஸோ இந்த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஐயோ அது என்னன்னு தெரிலங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இந்த இதுக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணி எங்கேயோ போகிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு டிக்கெட் எடுத்துடுறேன். நியூ டெல்லியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஹஸ்ரத் நிசாமுதீன் போகிற மாதிரி நான் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறேன். பாருங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தைரியமாக உள்ளே போகலாம் வாங்க. வாங்க நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரி உள்ளே போய் பார்ப்போமா? நை உள்ள நம்ம எப்படி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு அது வரலையும் உங்களுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய புரோக்கர்ஸ் வருவாங்க. இப்போ நான் வரும்போதே 2 பேர் நிற்கிறாங்க பாருங்கள், 3 பேர். ஸோ இவங்களாம் வந்து இந்த டிக்கெட் வந்து சேல் பண்ணுவாங்க. அது அப்படின்னா ஒரு 800 ரூபாய் டிக்கெட்டை வந்து 1500 1600 800ன்னு டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டு சேல் பண்ணுவாங்கங்க. ஸோ நம்ம கீழேருந்து மேலே வந்துட்டோம். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இது தாங்க ரிட்டையரிங் ரூம் போகிறதுக்கான வழி. 2nd ஃப்ளோரில் இருக்கேன்னாங்க. உள்ளே விட்றாங்களான்னு தெரில. ஒரு வரலையும் போவோம், நிறுத்தி விட்டாங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படியே நேராக போனோம்னா அங்கே லேடிஸ் ஜென்ட்ஸ் வெயிட்டிங் ஹாலு டாய்லெட் எல்லாமே இருக்குது.
இதுதான் உங்களுக்கு ரிட்டையரிங் ரூம் போகிறதுக்கான மேலே உள்ள ஒரு படி. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே விடுறாங்களா தெரில. எக்ஸ்கியூஸ் மீ சார், வேர் இஸ் த என்கொயரி? Retiring room. ரிட்டையரிங் ரூம். Online booking. Office here. ஹியர் ஒன்லி? Booking only online. ஒன்லி ஆன்லைன். ஓ, காண்ட் புக் டைரக்ட்லி. Counter 1 पे, platform number 1 पे. ஓ சரி. கவுண்டர் 1ல் போய்ட்டு ஆன்லைனில் போய் பண்ணணுன்றாரு. ஸோ அது நம்மளுக்கு எடுத்த பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு சார்ட்டு. இதை பார்க்க தான் வந்தோம். நான் ஏசி வந்து 250 ரூபாய்ங்களாம், ஏசி 400 ரூபா. இதை ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக இந்த ரிட்டையரிங் ரூமில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துடலாம். வெறும் 12 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்கங்க நான் ஏசிக்கு. ஒரு நாள் நீங்கள் தங்க போகிறீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் டார்மெட்ரி இல்லைன்னா 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியிலலாம் உங்களுக்கு ரேட் எப்படி இருக்குங்கிறத இப்போ போகும்போது பார்க்கலாம். பட் இந்த ரிட்டையரிங் ரூம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அதுவே நீங்கள் பெட்ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 12 மணி நேரத்துக்கு 250 ரூபாய். இதுவே ஏசினா உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகுதுங்க. அதாவது நான் ட்ரெயின்லாம் புக் பண்ணலங்க, நான் எங்கங்க ஸ்டே பண்ணுறது? ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் வச்சு நீங்கள் 2 நாள் தான் நம்ம வந்து ரிட்டையரிங் ரூமில் தங்க முடியும். பட் நம்ம லாங் ஸ்டே பண்ணணும், ஒரு வாரம் தங்கணும், இல்லை ஒரு 10 days தங்கணும், இல்லை மந்த்லி தங்கணும்னா நம்ம இந்த பஹர்கஞ்ச் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பஹர்கஞ்சில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் அண்ட் தென் ரூம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இப்போ நான் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து பஹர்கஞ்ச் பாருங்கள். நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் 1.3 கிலோமீட்டர். டுக்டுக்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வெளில போயிட்டு டுக்டுக் கூட பிடிச்சி நீங்கள் பஹர்கஞ்சுன்னு கேட்டு போய் இறங்கலாம். ஸோ நம்ம ஸோ இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு வந்துட்டேங்க. ஸோ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இந்த கூப்பிட்றாங்க பாருங்க, இவங்கெல்லாம் டுக்டுக் தான். कितना भैया, कितना? 10. पहरगंज, पहरगंज. पंदच. இப்போ நம்ம நியூ டெல்லியிலேருந்து அப்படியே இந்தாங்க அந்த ஸ்ட்ரைட் ரோடு. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே டுக்டுக்கில் வந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இது வந்து பந்து குப்தா ரோடு ஜங்ஷன். ஸோ இங்கே 4 ரோடு பிரியும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லக்ஸுரியஸாக, கொஞ்சம் நல்லா ரொம்ப கொஞ்சம் லக்ஸுரியஸாக வேணும், 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து புக் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஒரு கார்னரில் நின்று உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஹோட்டல் தான். இது வந்து 4 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இது மாதிரி சுற்றி வந்து உங்களுக்கு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப பட்ஜெட்டில் கம்மியாக போய் பார்க்கணுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அது பேக் சைடில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் போய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பஸ் ஏறி போவோம். அதுக்கு நம்ம தலைநகரில் ரெட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க எப்படி நிற்கிதுங்க. ஐயோ கடவுளே, ஐயோ இருங்கண்ணா. இங்கே மினி ஃபுட்டு ஸ்ட்ரீட்டே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் சாப்பிடலாம், வேண்டாம்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பஹர்கஞ்ச் சென்ட்ரல் டெல்லியில இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ்ங்க. இது டிராவலர்ஸுக்கு பேக் பேக்கர்ஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் இந்த பஹர்கஞ்ச் ஸ்ட்ரீட்ல இருக்கு. நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸஸ் ட்ராக்ஸஸ்லாம் நிறைய இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கியூசின், அதாவது நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இங்கே இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இங்கே நம்மளுக்கு அஃபோர்டபுளான நிறைய ஹாஸ்டல்ஸ், ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட், லாட்ஜ், அது மாதிரி நிறைய வகையான ஸ்டே நம்மளுடைய ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்டபுளாக நிறைய கிடைக்கக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த பஹர்கஞ்ச் தாங்க. இங்கிலிருந்து நம்மளுக்கு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா வந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஆர்கே ஆஷ்ரம், ராஜீவ் சௌக், சாந்தினி சௌக், ஜண்டேவாலன், சௌரி பஜார்னு சொல்லிட்டு நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை இருக்கு. இங்கிலேருந்து நம்ம டெல்லி அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு இடங்க இந்த பஹர்கஞ்ச். ஸோ இங்க வந்து நிறைய ஸ்கேமர்ஸும் இருப்பாங்க. நீங்க இங்க வாங்குற பொருள் எல்லாம் ரொம்ப பார்த்து வாங்கணும். ஏன்னா இங்க நிறைய ஏமாத்தக்கூடியவங்க இருப்பாங்க. இங்க நிறைய போதை வஸ்துகள்லாம் வந்து நடமாடிட்டு இருக்குங்க. பட் இங்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அதனால எந்தவித பயமும் அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம். பட் நம்ம உஷாரா இருக்க வேண்டியது நம்மளுடைய கையில.
ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து உள்ளே குட்டி குட்டியாக நிறையா போகுது. நான் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரீட்டை தேர்ந்தெடுத்து உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். அது ஸ்கை வியூஸ் கெஸ்ட் ஹவுஸ் இந்த சைடு போயிட்டுருக்கு. இந்த ஒன்று இருக்குது. ஓகே, உள்ளே போய் கேட்டு பார்க்கலாம். ஹலோ, can I'm a travel vlogger. Yes. Are you okay to show your place because of I'm doing a vlog? Yeah, sure. One room is sir. One room sir. Yeah, if you want. Extra parker. ஓகே சொல்லிட்டாரு. இது ஆக்சுவலி ஹாஸ்டல் கிடையாது, இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ். திஸ் இஸ் த ஆம்பியன்ஸ். உள்ளே வந்தோடனே இது ரூம் நம்பர் 105. ஓ மை காட், இட்ஸ் a big room. 3 பேர் தங்குற மாதிரியான இடம் போல். நல்லா இருக்குங்க, அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே. ஓகே, ஓ வெஸ்டர்ன் டாய்லெட், நைஸ். நைஸ், பரவாயில்ல, நம்ம கேட்டோடனே உள்ளே விட்டாங்க. சரி வாங்க அடுத்த ரூம் தான் இருக்கான்னு பார்ப்போம். கேட்போம், ஹிந்தியில் வரை கேட்கணுமோ. भैया दिस इज़ फॉर फैमिली रूम. कितना पैसा है इसका? हाँ, 1800 पर नाइट. लो बजट रूम का रूम मिलेगा? लेगा बजट में इससे कम वो वाला मिलेगा फिर. वीडियो बना. Hi, I saw the room. It's a 3 sharing basis, right? Okay. You guys have this kind of room only or a single person's dormitory? No, double person, single person, all room. All rooms. இந்த ரூம் வந்து இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சொல்கிறாங்க பெர் நைட்டுக்கு. ஃபேமிலிஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி 3 ஷேரிங்கில் இருக்கிற மாதிரி. இது வந்து கெஸ்ட் ஹவுஸ், நாட் அ ஹாஸ்டல். ஸோ இதில் வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். सो डबल शेयरिंग भैया, डबल शेयरिंग रूम कितना है? 1200, 1000 रुपीज. ओ ये वाला एसी और नॉन एसी? एसी 1200, नॉन एसी? नॉन एसी 800. 800 रुपीज. सो 3 शेयरिंग. Yes. सिंगल पर्सन में सेम रूम. सेम रूम. ओ அதே ரூம் தாங்க, ஆனால் அதுலேயே ஏசி நான் ஏசினா 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரீட் ஃபுட்டு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பாருங்க 150 ரூபாய்க்கு ட்ராக்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு 100 ருபீஸ் ட்ராக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. இது இட்ஸ் ட்ராக்ஸ் கிடையாது, இது ஜெகின். பாருங்கள் 100 ரூபாய்க்கு நல்லா திக்கான கிளாத்தாக இருக்குது. பட் யூஸ் பண்ணதா இல்லை என்னன்னு தெரியல. பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வாவ், நல்லா இருக்குல்ல இது. மதன் கஃபே ரொம்ப வருஷமாக இருக்கான், 100 வருஷமாக இருக்கான். உள்ளே போயிட்டு குடிக்கலாம். லுக்ஸ் லைக் சலூன். வந்து நான் இங்கே இந்த அண்ணா நான் ரோட்டில் ரேண்டமாக பார்த்தேன். அந்த அண்ணா ஸோ இவங்களும் வந்து ஒரு ட்ராவலர் மாதிரி ஆர்கானிக்கான இந்த நேச்சுரல்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணா எங்கேருந்து வராங்கன்னு கேட்டுக்கலாம். அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். உங்கள் பேர் என்ன? பிரவீன் தேவ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? நான் ஆரோவில் மார்க்கெட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ஸ் சொல்லி. வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கெமிக்கல் இல்லாமல் பண்டைய காலம் மாதிரி யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டேருந்து பொருள் வாங்கி பாண்டிச்சேரி ஆரோவில் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குறோம். காசு இல்லாமல் பண்டமாற்று முறை மாதிரியா? பண்ணுற மாற்று முறைன்னு சொல்லி பொருளை கொடுத்து பொருள் வாங்குறது. ஆனால் விவசாயிகள், ஆர்கானிக் விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய காசு கிடைச்சாதான் வந்து அவங்களால விவசாயே இப்போ பண்ண முடியும். இல்லைன்னா இப்போல்லாம் கெமிக்கல் யூரியா வச்சே நிறையா பேர்னால விவசாயம் பண்ண முடியல. அதுலேயே ஆர்கானிக்காக பண்ணணுன்னா இன்னும் நிறையா காசு தேவைப்படும். ஸோ அவங்க நார்மல் விலையோட அவங்க சொல்கிற விலையோட நான் 2 மடங்கு சேர்த்து கொடுத்து தான் வாங்குவேன். அதாவது ஆர்கானிக்காக பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் அதிக ரேட் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களா? அப்போ தான் அவங்களால பண்ண முடியும். தே வில் பி ஹாப்பி இன் டூயிங் வாட் தே ஆர் டூயிங். அதை தொடர்ந்து வந்து அந்த விஷயத்தை தொடர்ந்து அதில் டிமாண்ட் இருக்குது, அதிக இன்கம் கிடைக்குதுன்றதுனால அதை பண்ணுவாங்கன்றதை பண்ணுறீங்க. டெல்லி வந்ததில் இந்த அண்ணனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒரு 10 நாளாக வந்து தமிழ் பேசியே ரொம்ப மறந்து போயிட்டேன்.
இந்த டெல்லியில் வந்து இந்த நான் பார்த்தது சந்தோஷம். மெயின் பஹர்கஞ்ச் மார்க்கெட்லேருந்து சுனாமண்டி ஸ்ட்ரீட்குள்ளே வந்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி மெயினில் இருக்கிறத விட இந்த மாதிரியான சைடில் லெஃப்ட் ரைட்டில் போகும் பாருங்கள். ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் கிடைக்கும். இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இந்த ஹோட்டலில் பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்ககிட்ட கேட்டு மேலே போகிறேங்க. ஸோ இங்கேயும் காமிச்சிருக்கேன்ட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. एसी है या नॉन एसी? एसी है. एसी है. 2 person 3 person 2 ரெண்டு பேர் தங்கலாங்க இந்த இடத்துல. ஸோ உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அது வந்து நம்ம டபுள் 2 பேர் தங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்ஸ்லாம் கூட வந்து தங்கிக்கலாம். பட் 3 person கிடையாது, 2 person மட்டும் தான் ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே ஏதோ காட்டுறேன்னு இருக்காங்க. இது எந்த ரூம்னு பார்க்கலாம். ஓகே ओके सेम रूम கீழே பார்த்தது தாங்க. இங்கே பாருங்க எச்சுது पीछे. ओके वेस्टर्न टॉयलेट ओनली. कितना पर्सन है? Sorry? Yeah, how many? 2 person only. If the person have a child or kids, They can adjust. Do you have any dormitory or? No ma'am, no dormitories. No. All 40 rooms are same. Okay, it's what is the price for per day? Per day it's 1,000 rupees. 1,000 minimum. It's a AC with AC or non AC? Non AC. Non AC. Non-AC. With AC mean? With AC 1200 to 1300. Sorry? 1200 to 1300. 1200. 1,200. 1,200. ஹாஸ்டலில் ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஆளுங்கள்லாம் அதில் இருக்கிறதுனால ஹாஸ்டல் காட்ட மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூம்ஸ் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஃபைனலி நான் இது வரலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரலையும் சொல்கிறேங்க. 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு நான் ஏசி ரூம்ஸ்லாம் கிடைக்குங்க. அதே மாதிரி 1000 ரூபாயிலிருந்து 1800க்குள்ளே உங்களுக்கு நிறைய ஏசி ரூம்ஸ்லாம் கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் மெயினில் இருந்து நீங்கள் இன்னும் சைடில் போக போக உங்களுக்கு சூப்பரான ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கலாம். நிறைய ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பஹர்கஞ்சில் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு செம்ம இடங்க இந்த இடம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல்ஸ்லாம் 400-500லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஏசியில் போட்டிங்கன்னா ஜஸ்ட் 200 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. மட்டும் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ பையா, தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் ஷோ த யுவர் போர்ட் அண்ட் ஆல். தேங்க்யூ பாய். நான் ஹாஸ்டல்ஸ்லாம் நிறைய தேடி பார்த்துட்டேங்க. ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து நிறைய ஹாஸ்டல் இருக்குது. பட் உள்ளே வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஹாஸ்டல்ஸு டார்மெட்ரிலாம் வந்து ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் செக்யூரிட்டிக்காக வந்து உள்ளே வீடியோ எடுக்க அனுமதிக்கல. ரேட்லாம் வந்து 400 ரூபாய் தான். அதனால தான் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது செப்பரேட் ரூம்ஸுங்கிறதுனால அவங்க அழகாக காமிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை. See you. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way.